வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் எக்ஸல் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் டேட்டா எப்படி நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல நம்ம வந்து பார்க்கக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஃபோர்த் ஃபைல், அதாவது என்ன அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் வித் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம், என்ன ரேட்ல நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். ஸோ சேல் இன்வாய்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டாண்டர்டா நம்ம வந்து சேல் பிரைஸ் என்ன நம்மளுக்கு அலோகேட் ஆகணும், பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன அலோகேட் ஆகணும் அப்படிங்கிறது. இந்த காஸ்ட் இருக்கிறது பர்ச்சேஸ் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது சேல்ஸ். ஓகேங்களா? அது எந்த டேட்ல நம்மளுக்கு அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதா வந்து இந்த இடத்துல அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நார்மலா நம்ம டேலியில ஒரு வவுச்சர் ஒரு என்ட்ரி நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ வந்து வவுச்சர் போறீங்க, F8 அல்லது F9 பர்ச்சேஸ் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு பில் நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு பில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பென் அப்படின்னு நான் வந்து இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் வந்து பென் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணேன்னா எந்த லொகேஷன் அப்படிங்கிறது கேக்குது, குவான்டிட்டி அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது பிரைஸ் நார்மலா தான் வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பிரைஸ் நார்மலா தான் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சேல் பிரைஸ் அப்படிங்கிறதும் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுத்து நார்மலா ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபீட் பண்ணும்போது லாஸ்ட் சேல் பிரைஸ் என்ன கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு சில பிசினஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு செல்லிங் பிரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்டு பர்ச்சேஸ் பிரைஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து என்னதான் நம்ம லாஸ்ட் சேல் பிரைஸ் நம்ம வந்து மாத்தி கொடுத்திருந்தாலும் கம்மியாவோ அதிகமாவோ கொடுத்திருந்தாலும் கூட டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டு ரேட் நாம இந்த கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி, ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் பையிங் அண்ட் செல்லிங் அப்படிங்கிற இந்த கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐட்டம் நம்ம வந்து இங்க செட் பண்ணும்போது நம்ம இங்க ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பையிங் பிரைஸ் என்ன செல்லிங் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க என்ன ரேட் இருக்கோ அது பர்ச்சேஸ் பிரைஸ்ல, காஸ்ட் வந்து என்ன இருக்கோ அது பர்ச்சேஸ்லயும், ஸ்டாண்டர்ட் செல்லிங்ல இருக்கிறது சேல்ஸ்லயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டு செல்லிங் பிரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்டு பையிங் பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்றதுக்கான பர்பஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம லாஸ்ட் சேல் பிரைஸ் என்ன கொடுத்தோமோ அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நம்ம பில் பண்ணும்போது நம்மளுக்கு அப்டேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி செட் பண்றது டேலியில அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். பட் எக்ஸல் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எப்படி டைரக்டா நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுடைய டேலியில இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் ஐட்டம் எல்லாம் ஆல்ரெடி டேலியில இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் எரர் இல்லாம நம்மளுக்கு இது இம்போர்ட் ஆகும். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐட்டம் டேலியில அஸ் அ மாஸ்டர் நம்மகிட்ட இல்லைன்னா இது இம்போர்ட் ஆகும். அப்ப நம்ம வந்து எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வரும். அதன்படி நம்ம வந்து புதுசா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்ப டைரக்டா நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிறது எடுப்போம். மாஸ்டர் இருக்கிறேன். அதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் வித் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது நம்ம இங்க வந்து மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம் தான். டிஃபால்ட் டெம்ப்ளேட் மாடிஃபை வித் நியூ டேட்டா தான். அப்படியே நான் வந்து இங்க அப்டேட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா 4 ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இப்போ நான் வந்து டைரக்டா இம்போர்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்து இப்போ நாம வந்து என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல வந்து பென் அப்படிங்கிறத போய் நான் செக் பண்றேன். ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல பில் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 97. அதுக்கடுத்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏப்ரல் 5th வரைக்கும் நம்ம வந்து பில் பண்ணும்போது நம்மளுக்கு 110 ரூபாய் சேல் பிரைஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு செட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஆல்டர் அப்படிங்கிறது இதுல போயிட்டு நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பென் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ பென் எடுத்துட்டு இதுல வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம எஸ் கொடுத்து பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இங்க 6ஆம் தேதி உங்களுக்கு அப்டேட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டேட் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் 01/05/2023 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து மாத்தியே நான் வந்து கொடுத்துறேன். ஏன்னா எஜுகேஷன் மோட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது வரக்கூடாது. ஐ மீன் மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கூட நீங்க வந்து டேட்டாவை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்து பேஸ் பண்ணிடுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா
எஜுகேஷன் மோட்ல நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் பண்ணி ஓகேங்களா. ஸோ நான் ஏன் இந்த ப்ராசஸ் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் லைசன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆச்சு. அதர்வைஸ் நீங்க எஜுகேஷன்ல யூஸ் பண்ணும்போது இந்த டேட் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மாத்திக்குவோம். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா திரும்ப நீங்க அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், இதோட இம்பாக்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பென் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பில்ல ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா நம்ம வந்து முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகல, பிரைஸ் வந்து நம்மளுக்கு காட்டல. பட் இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பென் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன், கோடவுன் கொடுக்குறேன், நம்பர் 1 கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து நம்மளுக்கு அந்த பிரைஸ் வந்து ஓகேங்களா. இதுவே சேல்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டர்டு சேல் என்ட்ரி பண்ணீங்கன்னா அந்த டேட் வரைக்கும் அந்த அப்ளிகபிள் டேட்டை பேஸ் பண்ணி அதுவே எடுத்துட்டு வரும். ஸோ இதான் வந்து ஸ்டாண்டர்டு செல்லிங் பிரைஸ், ஸ்டாண்டர்டு காஸ்ட் பிரைஸோடைய பர்பஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறதை நீங்க வந்து ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். அடுத்த ஷீட்டை அப்படியே டேரக்டா இம்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.